மக்கள் மனசுல இடம் பிடிச்ச மறக்கவே முடியாத தமிழ் சினிமா நடிகைகள். நயன்தாரா தமிழ் சினிமாவோட நம்பர் 1 நடிகை யாருன்னு கேட்டா இவங்கள தான் சொல்லணும். 2005ல ஐயா படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க சந்திரமுகி படத்துல செம மாஸ் நடிகையானாங்க. கோபம், பாசம், காதல், ஆச்சரியம், வெட்கம், டான்ஸ் அப்படின்னு எல்லா வகையான அம்சங்கள்லயும் அம்சமா நடிக்கக்கூடிய நடிகை தான் இவங்க. இவங்களோட நடிப்புல ராஜா ராணி, ஆரம்பம், இது கதிர்வேலனின் காதல், கோலமாகு கோகிலா, இமைக்கா நொடிகள், விஸ்வாசம், பிகில், அறம், நெற்றிக்கண் இந்த மாதிரியான படங்கள் இவங்களோட அபார நடிப்புக்கு உதாரணமா சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க தான். தமிழ் தவிர தெலுங்கு அப்புறம் மலையாள படங்கள்லயும் நயன்தாரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அனுஷ்கா ஷெட்டி 2006ல 2 அப்படிங்கிற படத்தின் மூலமா மாதவன் கூட இணைஞ்சு நடிச்சு அறிமுகமானாங்க. நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதை அம்சம் கொண்ட படங்களா தேர்ந்தெடுத்து நடிச்சாங்க. இவங்களோட அழகான சிரித்த முகத்தோற்றம் ரசிகர்கள் கிட்ட தனி அந்தஸ்தை உருவாக்குச்சு. அருந்ததி படம் இவங்களோட புகழ பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. பில்லா, வேட்டைக்காரன், அலெக்ஸ் பாண்டியன், சிங்கம் 3, தெய்வத் திருமகள், இரண்டாம் உலகம், பாகுபலி 2 அப்படின்னு எந்த படத்துல நடிச்சிருந்தாலும் தனக்குன்னு தனி முத்திரைய அழுத்தமா பதிச்சிருக்காங்க. தமிழ் சினிமா ரசிகர்களோட உள்ளங்களையும் தன்னோட புன்சிரிப்பால அள்ளிட்டாங்க. த்ரிஷா சாமி படம் இவங்களுக்கு பெரிய பிரேக் கொடுத்துச்சு. என்றென்றும் புன்னகை படத்துல பிரியா கேரக்டர்ல வந்து ரசிகர்களோட மனசை பறிச்சிட்டாங்க. அதே மாதிரி விண்ணை தாண்டி வருவாயா படத்துல ஜெஸ்ஸி கேரக்டர்ல வந்து ரசிகர்களை தூங்க விடாம பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பூலோகம் படத்துல வந்து ஜெயம் ரவி கூட இணைஞ்சு அமர்க்களப்படுத்தியிருப்பாங்க. மொத்தத்துல இவங்களோட படங்கள் அப்படின்னாலே பாக்குறதுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. மங்காத்தா, சகல கலாவல்லவன், என்னை அறிந்தால், கொடி, அரண்மனை 2, நாயகி, 96, பேட்ட இந்த மாதிரியான படங்கள்லயும் இவங்களோட நடிப்பை பார்த்து ரசிக்கலாம். ஹன்சிகா இவங்களோட வளர்ச்சி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கும். 2011ல தனுஷ் கூட இணைஞ்சு நடிச்ச மாப்பிள்ளை படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. வேலாயுதம், எங்கேயும் காதல், ஒரு கல் ஒரு கண்ணாடி, சேட்டை இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சு அசத்துனாங்க. 2013ல இவங்களோட நடிப்புல வெளியான தீயா வேலை செய்யணும் குமாரு, சிங்கம் 2, பிரியாணி, சேட்டை இந்த மாதிரியான படங்கள் இவங்களுக்குன்னு தனி ரசிகர் வட்டாரத்தையே உருவாக்குச்சு. சமந்தா இவங்களோட சிரிப்பு நாம எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நிச்சயமா நம்மள கவர்ந்துடும். தீயா வேலை செய்யணும் குமாரு படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இவங்க படத்துல தலையை காட்டினாலே போதும் படம் வெற்றிதான் அப்படிங்கிற நிலைக்கு வளர்ந்துட்டாங்க சமந்தா. 2016ல பானா காத்தாடி படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. காஜல் அகர்வால் பாலும் வெண்ணையும் கலந்து உருட்டி எடுத்த உருண்டை தான் காஜல் அகர்வால். மும்பை வரவு அப்படிங்கறதால மக்கள் மத்தியில தனி அந்தஸ்து கிடைச்சது. ஜில்லா படத்துல விஜய் கூட ஜோடி அப்படின்னு சொன்னதும் ரசிகர்கள் இவங்களை யாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்னு பார்க்க வச்சது. சிங்கம், மாற்றான், மாரி, துப்பாக்கி, விவேகம், மெர்சல் மாதிரியான படங்கள்ல இவங்களோட தனி திறமையை இவங்க காட்டினாங்க. அமலா பால் சிந்து சமவெளி, மைனா, வேட்டை, காதலில் சொதப்புவது எப்படி மாதிரியான படங்கள்ல இவங்க நடிப்புல நம்மள திரும்பி பார்க்க வச்சாங்க. இருந்தாலும் விஜய் கூட இவங்க இணைஞ்சு நடிச்ச தலைவா, ஜெயம் ரவி கூட இணைஞ்சு நடிச்ச நிமிர்ந்து நில், தனுஷ் கூட இணைஞ்சு நடிச்ச வேலையில்லா பட்டதாரி, விக்ரம் கூட இணைஞ்சு நடிச்ச தெய்வ திருமகள் இந்த மாதிரியான படங்கள் நம்மள ரசிக்க வச்சது. தமன்னா வியாபாரியில அறிமுகமானப்போ இவங்களை யாருக்குமே தெரியாது. காரணம் அந்த படம் ஹிட் ஆகல. அதுக்கு பின்னாடி கல்லூரி அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அதுவும் ஃப்ளாப் தான் ஆயிடுச்சு. ராசி இல்லாத நடிகை அப்படின்னு பேர் எடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி தனுஷ் கூட இணைஞ்சு படிக்காதவன் படத்துல நடிச்சு பட்டைய கிளப்புனாங்க. விஜய் கூட இணைஞ்சு சுறா படத்துல நடிச்சாங்க. அஜித் கூட இணைஞ்சு நடிச்ச வீரம், ஜெயம் ரவி கூட இணைஞ்சு நடிச்ச தில்லாலங்கடி, ராஜமௌலி இயக்கத்துல மெகா பட்ஜெட் படமா உருவான பாகுபலி, கார்த்தி கூட இணைஞ்சு நடிச்ச பையா இந்த மாதிரியான படங்கள் இவங்க பேர் சொல்லக்கூடிய படங்கள்.